இல்ல இல்ல இருக்கிறார் என்னன்னா அவரும் அவர் ஒரு பொதுவான விஷயத்த கதைச்சிருக்கலாம். ஆனா அர்ச்சுனா எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்காக எல்லா கேள்வியையும் அர்ச்சுனாட்ட கேட்கறது ஒரு நியாயம் இல்லாத கருத்து. சரியா? அவர்கிட்ட உண்மை இருக்கு, பதில் சொல்றார். இதே ஒரு பகிரங்கமான ஒரு சவால் நான் இந்த நேரத்துல இப்ப இதுல நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க கேட்கிறேன். இந்த சத்தியமூர்த்தி வைத்தியரை ஒரு நாளைக்கு யாழ்ப்பாண டவுனுக்குள்ள நடமாட சொல்லுங்க தனியா, அவரால் 7 மண்டா. ஒரு எம்பி அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் எந்த பாதுகாப்பும் இல்லாம கார்ல தனியா நடமாடுற மாதிரி இந்த வைத்தியர் சத்தியமூர்த்தி 7 மணி சொன்னா ஒரு பாமர மக்களோட அல்லது இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயோ எங்கேயோ ஒரு இடத்துல அவர் தனியா நின்றா அவர பாதுகாப்பை அவரால் உறுதிப்படுத்த முடியுமா? இதுதான் இந்த வருஷத்துக்கான 2024 ஆண்டுக்கான கடைசி இறுதி கேள்வியாயும் நல்ல ஒரு பதிலாயும் கூட இருக்குது. இதுதான் நல்ல மனிதனுக்கான ஒரு மக்கள் செல்வாக்குன்றது இதுதான். இதை விட வேற ஒன்றும் தேவையில்லை. சரியா? ஒரு நல்லா வாழ்ந்தா மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்றாரு தானே, முள்ளி வாய்க்காடுல அதை செய்தனா இதை செய்தனாண்டு அந்த விஷயத்த இப்ப அதை அவர் தான் ஒரு நல்ல செய்திருந்த மக்கள்கிட்ட அதை தான் நல்ல மக்களுக்கு முன்னால நல்ல ஆளுன்னு சொல்லி கதைக்கிறாருன்னு சொன்னா அவர் இப்ப அதை நிரூபிக்கணும்னு சொன்னா இந்த டவுனுக்குள்ள கொஞ்சம் நடமாட சொல்லுங்க மக்களா. ஒரு ஆளுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல செருப்படி விழுந்ததே மறந்துடாங்க. இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். நடமாட சொல்லுங்க. அர்ச்சுனாவை நீங்க கூடாது கல்லன்னு அது இதண்டு கணக்கு கதைக்கிறீங்களோ, அவர் வளமையா திரிகிற மாதிரி தான் திரிகிறார். எங்கேயுமே ஒளிச்சோடையில மக்களோட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றார். மக்களுக்கு முன்னால அவங்க கேட்கிற எல்லா விஷயத்துக்கும் முகம் கொடுக்குறார். இப்படி சத்தியமூர்த்தியால செய்யலும்னு சொன்னா நாங்கள் அவரை ஒரு நல்ல மனுஷன் அர்ச்சுனா தான் பிள்ளையான ஆளுன்னு நாங்க சொல்றோம். ஹாஸ்பிட்டலை விட்டு அவற்றை அட்டகாசத்தை வெளியே காட்ட சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு அறைக்குள்ள இருந்து கொண்டு பேட்டி கொடுக்க மக்களை பிள்ளையா சொல்ற ஒரு ஆள் எப்படி மக்களுக்கு முன்னால போய் நிற்பார்? அவ்வளவுக்கு அவர் அவ்வளவு முட்டாளா இருக்கிறாரு. இப்ப படிச்சதுன்னு நாங்க நிறைய கதைக்கிறோம். அவருக்கு படிப்பறிவே இல்லையான்னு அவருக்கு விளங்கல. மக்களை முட்டாளன்னு சொல்லி போட்டு நான் ரோட்டிலேயே நடமாட இல்லாதன்ற அறிவே இல்லாத ஒரு ஆள் எப்படி படிச்சாலன்னு நாங்க நினைக்கிறது. அந்த ஐபிசியில் அவர் கொடுத்த பேட்டியை நீங்க பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டவனுக்கு மறைவில்லை, பதில் சொன்னவனுக்கு மறைவில்லை. பிள்ளையான கேங்க நான் நாகரிகம் இல்லாம கேட்கிறேன். உண்மையான விஷயம் அதுதான். அவங்க கேட்கிற கேள்விக்கும் பதில் இல்லை, அதை விட கேள்வியும் கேட்க தெரியாது அவங்களுக்கு. பதில் சொல்ல தெரியாதுன்னு அவருக்கு. நீங்க சொல்றது சரி, நடமாடையில அது நான் அது நீங்க உங்களோட கூட்டுக்கு நான் அதை உடன்படுறேன். நீங்க சொல்றது 100% அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப இனி நாங்கள் என்ன செய்யணும்? மக்கள் அர்ச்சுனாவை கேள்வி கேட்கறத விட்டு அவர் சொன்னதை செய்கிறாரല്ലോ, இனி கள்ளன கேள்வி கேளுங்க, களவெடுக்கிறவன கேள்வி கேளுங்க. அப்படி கேட்டா தான் ஒரு மாற்றம் பெறும். அதை விட்டுட்டு அர்ச்சுனாவே அடிச்சு அர்ச்சுனாக்கே வழக்கு போட்டு அர்ச்சுனா எலும்பிலாதுன்னு நாங்க நினைக்கிறது எங்கட முட்டாள்தனம். அவர் எல்லாத்தாலையும் வெட்டியோடு அண்ணன் மக்கள்ற ஆதரவு முதலாவது இருக்கு. அதை விட கடவுள்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அண்ணன். என்னத்தை தான் செய்தாலும் நல்லது செய்யறவனுக்கு நல்லது நடக்கு. அது ஆரம்பத்துல அது கெட்டது நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையான விஷயம் அதுதான். அதை விட்டுட்டு சும்மா படிச்சாங்க லோயர் இருக்கணும், அவை இருக்கணும், இவை இருக்கணும்டா அதெல்லாம் மக்கள்ற செல்வாக்கை விட எந்த பெரிய அதிகாரத்தின் செல்வாக்கு அங்க செல்லுபடியாக நான் எந்த மெயின் இது பாயிண்ட் வந்தேன்னா அவற்றை டைமை அறியாம இதுல போகுது. தேவையில்லாத விஷயங்கள்ல அவர் வந்ததே அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு தான் வந்தவர். அவர் எங்க அநீதி நடந்தாலும் தட்டி கேட்பார். அதுதான் அவர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. அதுல அவர் எவ்வளவு கிரியம் என்றாலும் செலுத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். இதுல நாங்க அவருக்கு ஒன்றுமே சொல்லலாது. அவர் இப்படி சொல்ற மாற்று வழி ஒன்றையுமே அவர் யோசிக்க மாட்டார். அவர் எங்க பிரச்சனை நடக்குதோ அங்க நிற்பார். அதைத்தான் அவர் மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியா சொன்னவர். அதனால அதை நாங்க கேளாது. அதுக்கு கள்ளர் போய் வழக்கு போடுவாங்க பயத்துல தான் வழக்கு போடுறாங்க. அவர் சத்தியமூர்த்திக்கு காசு இல்லாம இல்ல, அல்லது இந்த இதுகள்ல எழுதி கொண்டிருக்கிறாங்களுக்கு காசு இல்லாம இல்ல, அவைக்கு பயம். இப்படியே விட்டா தங்களோட பிரச்சனை தெரிய தங்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அதால எப்படியாவது கொக்கரிச்சு ஏதாவது ஒரு அதெல்லாம் இனி சாத்தியம் இல்லை. அதுக்கெல்லாம் காலம் போயிட்டு. அப்படின்னா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்து வெளிக்கிறதுக்கு முதல்ல அவ செய்திருக்கணும். சில பேருக்கு அர்ச்சுனா கலைக்கிறது தேவையில்லாததா இருக்கலாம். ஆனா பல பல்லாயிரம் கோடி மக்களுக்கு
அர்ச்சனா கதைக்கிறது முக்கியமாக இருக்கு. சரியோ? ஆகவே அர்ச்சனா கதைக்கிற அத்தனையும் தேவையான கதை தான். அண்ணா இப்ப இருக்கிற நிலைமைக்கு வைத்தியருக்கா உயிரை கொடுக்கறதுக்கு இளைஞர்கள் தயாரா இருக்கணும். இது நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நம்புறோம். தங்களோட உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பணக்காரர் இல்ல, படிச்சவங்க இல்ல, ஆனா ஏழை மக்கள் எதையும் செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. இனி இந்த அரசியல் செல்வாக்கு, பண செல்வாக்கு, படிச்ச செல்வாக்குன்ற முட்டாள்தனமான நம்பிக்கையை விட்டுட்டு அர்ச்சுனோட காலில் போய் சத்தியமூர்த்தி விழுகிறத அவர எதிர்காலத்துக்கும் அவருக்கு நல்ல எனக்கு தெரியும் நடக்க போகுது. வேற நடக்க அப்படி அவமானப்படாம இருக்கணும்டா. அவர் அர்ச்சனாவோட ரகசியமா தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றது நல்ல. அவ்வளவுக்கு மோசமானவரும் இல்லைங்கிற வைத்தியர் ஒருத்தர் பிள்ளைன்னு சொன்னா அவைய மன்னிச்சு அவைக்குரிய ஒரு சொல்யூஷனை அவர் தேடுவார். பயத்துல குழைச்சு 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 தங்கட தலையிலேயே தாங்கள் மண்ணளி போடுற வேலையை செய்யறத நிப்பாட்டி போட்டு வழக்குகள் இவ்வளவு போடினோம். எவ்வளவு வழக்கு போட்டாலும் அவருக்கு பொருளாதார ரீதியாவோ எப்படியோ உதவி செய்யறதுக்கு மக்கள் இருக்கணும். இதுலயே நீங்கள் உண்மையா அந்த குருபரன் அண்ணன் முந்தியான் ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னாலே தெரியுமண்ணா. நீங்களும் கிண்ட கொலைச்சண்டபடியா அவர் கூட முந்தியான் ஹிஸ்டரியில இப்படி ஒரு கெட்ட பேரையே குருபரன் அண்ணா எடுக்க இல்லை. இப்ப இந்தளத்துக்கு பிறகு குருபரன் அண்ணாக்கே தேவையில்லாத ஒரு பேர் வந்து கொண்டு இருக்கண்ணா. நீங்களும் கிண்டு கொலைச்சு அரைச்சுனாக்க மூத்தாக்கள் கிண்டு கொலைச்சுக்களை உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்புகள் இருக்குண்டா. இதாலே ஒரு சுமூகமான உறவை கொண்டு வர பாருங்கண்ணா. மேக்சிமம் ட்ரை பண்ணி குருபரண்ணா கூட இந்த நாளா நல்ல மதிப்போட மரியாதையோட இருந்தவர் அண்ணே. அங்க வீணா இவர் சத்தியமூர்த்தி போன்ற ஆக்களோட போய் என்ன அவற்ற படிப்பு கௌரவம் எல்லாத்தையும் வீணா இழக்க போறாரு சேர்ந்து சத்தியமூர்த்தியோட சேர்ந்து. நீங்கள் உங்களோட கிண்டு கொலைச்சாக்கள்ட இனி ஒரு எதிர்காலம் கிண்டு கொலைச்சண்டது இருக்க வேண்டும் என்றாலும் ஒரு சுமூகமான உறவை கொண்டு பாருங்க மேக்சிமம். இதுக்குள்ள நீங்க கதைச்சதும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், அது வேற விஷயம். ஆனா நீங்க எல்லாம் ஒரு இந்துவின் மைந்தர்கள் என்ற ரீதியில ஒரு சுமூகமான உறவை கொண்டு பாருங்க இதுக்குள்ள மேக்சிமம் ட்ரை பண்ணி. இன்னொரு விஷயம் நாங்க விளங்கி கொள்ளணும். இப்ப வைத்தியர் அர்ச்சனா கிந்து காலேஜுக்கு மட்டும் சொந்தமானவர் இல்ல. இப்ப அவருக்கு வடக்கு கிழக்கு அவருடைய ஆதரவு பெருகிட்டு. அப்ப நாங்கள் அந்த ஒரு விஷயத்த வச்சு அவரை மட்டுப்படுத்த இயலாது. இப்ப அதுல இருக்கிறார்கள் குழம்பினம் அவையில் ஏதாவது விமர்சிக்கணும்ன்றதுக்காக அர்ச்சனா வைத்தியர் கூடாதவர் என்ற ஒரு விஷயத்தை நிரூபிக்கலாம் என்று நினைக்கிறதே முட்டாள்தனமான ஒரு விஷயம். அர்ச்சனாவோட இங்க எகெயின்ஸ்டா இருக்கிறவ ஒரு 2 நிமிஷம் அர்ச்சனாவோட ஒரு மனுஷரை கதைச்சால் அது தெய்வமே மாறி கதைக்கும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான விஷயம். மற்றது ஒரு நிமிஷம் அவற்ற ஒரு குணத்தை நீங்க அறியணும்டா. பாராளுமன்றத்துல அந்த தெரிவு குழு ஏதோ மீட்டிங் நடக்க அவர் சிறுதரன் எம்பிய எவ்வளவு விமர்சிச்சிருந்தாலும் அவற்ற வயதுக்கும் அவற்ற அனுபவத்துக்கும் ஒரு மரியாதையை கொடுத்து அந்த இதுல இருந்து அந்த எலெக்ஷன்ல இருந்து தான் விலகி அவரை வெல்ல வச்சதுதான் அவருடைய உண்மையான இரக்கமான மரியாதையான குணம். அதை எந்த பெரிய அதிகாரியும் விளங்கி கொள்ளணும். அன்றைக்கு அவர் அதுல ஒரு பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா சிறுதரன் எம்பி அன்றைக்கு ஒரு மண்கவி ஒரு அவமானமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். இப்ப இதுகளையெல்லாம் நாங்க ஒரு உதாரணமா எடுத்து பார்க்கணும். எந்த ஒரு இடத்துலையும் அவர் தனிப்பட்ட தாக்குதல் யாரையுமே செய்ய விரும்பல. அவருக்கு தேவை மக்களோட அநீதிகள் அதை நிறுத்தப்படணும். அதுக்காக அவர் எங்கேயும் யாரையும் முகம் பார்க்கறதுக்கோ சமாளிக்கிறதுக்கோ அவர் விரும்ப மாட்டார். மக்களுக்காக அந்த குரலை கொடுப்பார். அதே ஸ்ரீதரன் அந்த யாழ்ப்பாண அந்த ஒன்று கூடல் பிறகு வந்து சொல்லுது படிச்சவைக்கு மரியாதை கொடுக்கணும். அதுதான் அவற்ற குணம். அதான் அவற்ற தண்ட குணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு அவ்வளவுக்கு பிரச்சனை அதுல நின்று அவர் கதைச்சது உண்மைதான், நல்ல விஷயம், இப்படித்தான் எல்லாரும் கதைக்கணும்னு சொல்லி இருந்தா அடுத்த கட்டம் இன்னும் அவருக்கு ஒரு மரியாதை கூடி இருக்கும். ஆனா அவர் அதுல சொன்னார் தண்ட முட்டாள்தனத்தையும் காட்டி மற்றது இன்னொரு ஆளையும் கீழ்த்தரமா கதைக்கிற அளவுக்கு தான் அவன் புத்திசாலித்தனம் இருக்கு. இதுலயே சிச்சுவேஷனை நீங்க பாக்கணும்னு உண்மையாவே என்னண்டா அவையல் இதுவல்ல தவறைக்கு வர இந்தியால சப்போர்ட் பண்ணி விட்டா கட்சியை விட்டே தூக்கி எறிஞ்சு விட்டுருவாங்க. அவருக்கு கட்சியில இருக்கவே நிலை இல்லாம இருக்கிறார். அங்கால யார் கட்சி அடுத்தது இல்ல நான் சொல்றேன் இருக்கிறதால பிரச்சனை. அர்ச்சனா 2 கரம் கூப்பிடும் வா வா வா. ஆனா நான் சொல்றபடிதான் நடக்கும். இல்ல நான் சொல்றேன் அவியல் உண்மையாவே தங்கட மனதுக்குள்ள ஒரு உண்மையான விஷயம் இருந்தாலும் அந்த உண்மையான விஷயத்த வெளியால சொல்ல இல்லாத நிலைமையிலான மிச்சர் எல்லாருமே இருக்கணும். அதான் உங்க எந்த கட்சியை பத்தி கதைக்கிறீங்க?
அது யாரா இருந்தாலும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, இன்னொரு பயமும் எல்லாருக்கும் இருக்கு. இப்ப அர்ஜுனா வைத்தியருக்கு ஆதரவு தெரிவிச்சா, அவர் கதைக்கிற கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா, தாங்கள் மாகாண சபை எலெக்ஷன்ல மண்கவ வேண்டி வரும், அதால கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம்னு யோசிக்கணும். அவர் ஆதரவு தெரிவிச்சாலும் தெரிவிக்காட்டியும் அவர் தான் முதலமைச்சராக போறார்ன்றது உண்மையான விஷயம். அது மக்கள் தீர்மானிச்ச விஷயம். இனி நீங்க என்ன ஆடியோக்களை வெளியிட்டாலும், என்ன அந்த காசு அனுப்பின ரிசிப்ட் இந்த வன்னிமேந்தன் மாதிரி உளறி கட்டி கொண்டு தெரிஞ்சாலும், நடக்கிறது மாகாண சபை தேர்தலில் அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் வர போறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வீணா நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சி சத்தியில வீணாக்கி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் ஆக்குறது உண்மையாவே எங்களுக்கு நாங்க செய்யற அநியாயம். ஆய் மாதிரி இருந்து புறா நரி மாதிரி மாறினோம் ஊழடுவினோம். இதுல அந்த நாத்தன் அவர் சகோதரன்கிட்ட வேற இந்துவின் மைண்டர்களுக்கு என்ன கருத்து? இப்ப நான் கேக்குறேன், சும்மா இப்ப ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன் நான். இப்ப இதுல சும்மா நீங்களும் ஒரு சகோதரன் என்ற ரீதியில நான் கேக்குறேன். இப்ப அர்ஜுனாவும் இந்துவின் மைந்தன், அப்ப அதுவும் ஒரு 3 மாசத்துக்குள்ள அவர் ஒரு அரசியலுக்குள்ள வந்த ஒரு ஆள், மக்களுடைய ஆதரவு பெற்று வந்த ஒரு ஆள் என்றைக்குல இந்த இந்துவின் மைந்தர்கள்ன்ற கருத்து எப்படி இருக்குது? ஆதரவு தளமா இருக்குதா அல்லது எதிர்த்தளமா இருக்குதா? ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குதா? அன்றைக்கு அந்த ரீஜூனியனு போனவர் அர்ஜுனா போன இடத்துல எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, வணக்கம். நான் இது பொது வழியில நான் இது எங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ண இல்லை. ஆனால் கனவே போன வருஷம் நான் போன எலெக்ஷன்ல 7-8 பேர் கேட்டவை எலெக்ஷன் மட்டும் எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நான் இது பொலிட்டிக்கல்ல பெருசாக நான் ரீசென்ட்லி தான் நான் உங்களோட வாட்ச் பண்ணுறதே தான் இதில் கயக்க வந்தனாலேயே நான் அந்த அளவுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இல்ல. நான் சும்மா ஒரு எந்த ஸ்கூல் என்றால் எந்த ஸ்கூல்ல இப்படி ஒரு ஆள் திடீர் ஒரு ரீசென்ட்லியா இது கேட்டு ஒரு மக்களுடைய ஆதரவை பெற்று வந்திருக்கிறாருன்னா எங்கட ஸ்கூலுக்கு பெருமை ரெண்டு நாங்க நினைப்போம். இப்ப நீங்கள் அதுல இருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேல அப்படி என்ற இதுல என்ன உங்களோட கருத்துகள் அல்லது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? அவரை போற்றக்கூடியமா இருக்கா இல்ல தூற்றக்கூடியமா இருக்கா? தூற்று இல்ல, ஒரு தரம் தூற்றுன மாதிரி ஒரு தரம் இல்ல இருக்கே இல்ல. நான் அதை honest ஆ சொல்றேன். அந்த அந்தளத்துக்கு காய்ச்சி டூ மச்சா வந்து என்ன எக்ஸைட்டடா சில விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுத்து செய்யலாம்ன்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கொழிய, இப்போ அவசரப்பட்டு 5 இயர்ஸ் இருக்குது ஆளுக்கு. இப்போ எடுத்த உடனே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸிலும் போய் நீங்க கதை கேட்குள்ள அவங்க சடனா இது ஒரு நியூ திங் இவர் செய்யறது வந்து சடன்லி ஒரு நியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாரும் வந்து ஷேக் பண்ற மாதிரி தான் இருக்குது. அப்ப எல்லாரும் போய் கேள்வி கேட்ட உடனே அவங்க வந்து உடனே இதன் இவர் வந்து கேட்கிறாருன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குமா ஆக்களுக்கு. அப்ப உடனே எல்லாரும் வந்து எகேன்ஸ்டா தான் இவரை செய்ய வலிக்கிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்த ஒரு சமூகத்துக்கு வேற வந்து நல்ல நீதியான விஷயங்களை கேட்கக்குள்ள ஆக்களுக்கு விருப்பம் பெறாது. என்னடா இருந்து பழகின ஆக்கள். அதுல வந்து சில கொஞ்சம் பொறுத்து கையாளலாம், சில விஷயங்களை டிஃப்ரெண்டா கையாளலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் எக்ஸாம்பிள் சொன்ன சில விஷயங்களை போன ஒரு டிபார்ட்மெண்ட் போனால் அதில் போய் என்ன ஒரு இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணி ஃபார்மலாக இமெயில் பண்ணியோ ஒரு மீட்டிங் ஒரு ஆர்கனைஸ் பண்ணியோ யாரோட கதை டிஸ்கஸ் பண்ணி டாக்டர் ஜே ரிசர்ச் செய்தவே இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு வந்து மீட்டிங்கை டிஸ்கஸ் பண்ணி டேபிள்ல எல்லாரும் போய் இருந்து டிஸ்கஸ் பண்ணி செய்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம். நீ எப்படி செய்யலன்னு சொல்றது வந்து அது சரியான்னு கேட்கறது வந்து ஈவன் தோ சரியா இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட ரெஸ்பெக்டுக்கு நீங்க அந்த விஷயம் அந்த வேல போனீங்களா என்ன விசிபிளா தெரியும். இப்போ இப்ப நீங்க சடனா அப்படி செய்யக்குள்ளதான் சில விஷயங்கள் வந்து அகேன்ஸ்டா வேற பாக்குது. டிஃபரெண்ட் வே ஆஃப் ஹேண்டிலிங். சரி, அது சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கு. ஆனா வந்து என்ன என்றால் எங்கட பார்வையில் என்னென்றால் அவியல் வந்து இப்ப நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ள இல்லையோ அர்ஜுனா என்ற ஒருவனின் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாருமே எதிர்த்து நீக்கினோம். அந்த அந்த கூட மேட்டுக்குடி சமூகமே அர்ஜுனா என்ற ஒரு ஆளை எதிர்த்து நிக்குது. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு பழக்கப்பட்டுட்டினோம். பழக்கப்படும் போது அவைகள் எப்படி செய்தாலும் வந்து இப்படி ஒரு ஆள் வந்து முன்னுக்கு வாரதையோ தங்களை கேள்வி கேட்கறதையோ நீங்க எப்படி செய்தாலுமே விரும்ப மாட்டினோம். ஆனால் இது இப்ப சுகாதார அமைச்சு மட்டும் இந்த பிரச்சனைகள் போன பிறகு இனி அர்ச்சனா என்ற ஒரு ஆள் சில விஷயங்களை ஒபிஷியலா சில விஷயங்களை இதா செய்யும் போது ஏற்றுக்கொள்ளுவினோம். ஆனால் முதல் நடந்திருந்தால் அப்படி என்ன போலீஸோட தான் போயிருக்கணும் போற வேண்டாம்.
இப்படி இப்ப சாணக்கியன் மாதிரியோ ஒரு மீட்டிங்கள் இங்கப்படுத்தி தாங்கோன்னு சொல்லி கேட்டிருந்தால் கடைசி மட்டும் நடந்திருக்காதுன்றது நான் சொல்றேன். ஏனென்றால் இது செய்யற ஆக்கள்னு சொன்னால் நீங்க சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்லையே அந்த 24 பேரும் மூன்று நாள் போய் ஸ்ட்ரைக் அடிச்சு நிற்கும் போது எங்க இவைகள் எல்லாம் இருந்தவைகள்? 24 பேரும் போய் இந்த பேஷண்ட்டை பராமரிக்காம ஸ்ட்ரைக் பண்ணி நிற்கும் போது அந்த நேரமே ஒரு முடிவை கொடுத்திருந்தால் இப்படி அப்ப அங்கேயே இவைக்கு காழ்ப்புணர்ச்சி வந்துட்டுது. நானோ நீயோன்ற நீ பெருசோ நான் பெருசோன்ற பிரச்சனை வந்துட்டுது. பிறகு ஒரு எம்பியா எப்படி செய்வினம்னு நீங்க யோசிக்கிறீங்க? இது வந்து ஒரு இந்தியா சிஸ்டம் நாங்கள் எங்கட மேல்மட்டத்துல இருந்து ஜோசி கேட்கல நாங்க இப்படி செய்திருக்கலாம்னு நாங்களும் வெளிநாட்டுல இருந்து தான் கதைக்கிறோம். அப்படி கதைக்கலாம். ஆனால் அந்த தளத்துல நின்று அதை அனுபவிச்சவன் செய்யும் போது அந்த முறை நான் நினைக்கிறேன் என்ற கருத்தின்படி செய்த வேலைக்கு அவர் வந்து ஒரு அடாவடித்தனமா ஒன்றுமே செய்யல. அதுல வந்து 2 பேரும் அதுல 80% வந்து சத்யமூர்த்தி சார் செய்தது பிழையான விஷயம். வாங்கோ இருங்கோ வந்து சொன்ன நீங்க சுகாதார அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா சொல்லி இருக்கலாம், உங்களாப்பா இப்படித்தான் பிரச்சனைண்டா என்ன முடிஞ்சிருக்கு. இது ஒரு சின்ன இப்படி சொல்ற பிரச்சனையே டிவோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. எஸ், நீங்க சொல்ற விஷயம் நான் அக்ரி பண்றேன். ஆனா அர்ச்சனா அதை நான் என்ன சொல்லுவாருன்னா, சில விஷயங்கள் வந்து ஃபேஸ்புக் லைவ்ல சத்யமூர்த்தியை பற்றி முதலே சொல்றது, நான் போறேன், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். சில விஷயங்களை வந்து பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணணும். அதுதான் நான் சொல்லுவாரு. சில விஷயங்கள் இம்மெச்சூர்டா இருக்கு. சில விஷயங்கள் நான் என்ன சொல்றேன், இம்மெச்சூர்டான விஷயம் மாதிரி. ஓகே, நான் இவர்கிட்ட போறேன்னு வேற அப்படியானவர் அதெல்லாம் வந்து பொது வழியில வந்து நான் ஒன்றை கேட்கிறேன்னா, இப்ப சரி நீங்க சொல்றது நான் ஏற்றுக்கொள்றேன். சரி நான் என்றால் சரி கொஞ்சம் திருந்தி அவர் புது அனுபவம், சரி அவர்கிட்ட இதுகள்ல இருந்து திருந்தி கொள்ளலாம் அப்படின்னு யோசிப்போம். அவர் திருந்துவார், கட்டாயம் திருந்துவார். ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சொல்றேன்னு சொன்னால் இப்ப அவர் அப்படி செய்யறதுக்கு சந்தர்ப்பங்களை நாங்களும் இல்லை. அப்படி ஒரு ஆள் அப்படித்தான் என்றால் நாங்களும் ஒத்துழைச்சு போகணும் மட்டும் யோசிக்கணும். அவர் மக்களுக்காண்டி தானே செய்யறார். ஃபேஸ்புக்கில் போட்டால் எல்லாருக்கும் தெரியும் தான் நான் இப்படி போகிறேன். இப்போ ஒவ்வொரு தடவை அவர் அடித்து சொல்லலாது. அந்த 170 பீப்புளுக்கும் இவர் ஒவ்வொரு தடவை சொல்லி கொண்டிருக்கலாது. அவருக்கு டைம் இல்லை. அப்போ ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டா அவ எல்லாரும் உண்டா வருவீங்க. எல்லாரும் வந்து ஒரு பூச்சாண்டி தான் காட்டினோம். என்னண்டாலன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு பேஷண்ட்டை பராமரிக்கிறதுக்கு இது இல்லை, இவர் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றாருன்னு சொல்லுறாரு, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சத்யமூர்த்தி சார். ஆனால் இந்த ஊடகங்கள் வழியே இப்ப அதுக்கு பிறகு எத்தனை மனத்தியாலத்தை செலவு செய்யணும்னு பாருங்க. இதெல்லாம் சொல்லுற ஒரு நொண்டி சாட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலையை அவரோட கதைச்சு ஃப்ரெண்ட்லியா கதைச்சு வேலை முடிக்க வேண்டிய அந்த அவைக்கு உள்ள ஈகோவை வந்து விட்டு கொடுக்க இல்லாமல் இந்த ஊடகங்கள் எவ்வளவு மனத்தியாலத்தை செலவு செய்யணும் பார்த்திருப்பீங்க நீங்க. அப்ப இவையில் வந்து ஒரு மக்களுக்கான சேவை அதை விடாக்கா இன்னும் மோசமான வேலை என்ன சொல்லுங்க. அப்போ அதை விட இவை செய்த மோசமான வேலை, டாக்டர் வந்து போய் வார்டுல போய் டிஸ்டர்ப் பண்ணல. சத்யமூர்த்தி சொன்ன அப்பட்டமான போய் தன் வேலைக்கு இடையூறு விளைவிச்சாண்டு மற்ற ஆபீஸுக்கு தான் அவர் போனவர். இவர் போய் ஆபரேஷன் செய்து ஒன்று கேட்க கத்திரிக்கோளை பறிச்சு போட்டோ அல்லது அந்த ஆயுதங்களை பறிச்சு போட்டோ கதைக்கல. டாக்டர் மொக்குத்தனமா மக்களை முட்டாளாக்குற இல்ல. மக்கள் இன்னும் விழிப்படையினம். நீங்க சொல்ல பொய்யலை சொல்லி 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 இதண்ட மக்கள் இன்னும் விழிப்படைஞ்சு மக்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. நீங்க மக்களுக்கு மேலே ஒரு இதை வெறுட்டுற ஒரு அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்குறீங்களே தவிர, ஆனா மக்கள் இன்னும் விழிப்படையிற. நேற்றைக்கு உதாரணத்துக்கு நீங்க சொன்னா, நான் ஒரு அக்காவோட காய்க்கிறேன். நேற்றைக்கு அவ சொல்றா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனது வளமையை விட பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இப்ப சனம் கூட வருது என்றால் என்ன? நீங்கள் ஒவ்வொரு பொய்யலையும் சொல்லி சொல்லி இதண்டா மக்களுக்குள்ள பீதி வருது. ஆனா இதுல பாதிக்கப்படுறது பாமர மக்கள், காசு இல்லாத மக்கள். அன்றைக்கு சத்யமூர்த்தி சார் சொல்றார், லங்காசுரி இதுல யாரோ ஒருத்தர் கேட்கிறார், இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேனல் பண்ணி போட்டு போனா நீங்க நல்ல மரியாதையா சிரிச்சு இதாண்டு நோயாளர்களுக்கு வைத்தியம் பாக்குறீங்க, சும்மா போனா அப்படி இல்லை, அதுக்கு என்ன காரணம், நீங்க அதை ஊக்குவிக்கிறீங்களான்னு அதுக்கு பதில் இல்லை. காசு இல்லாதாக்கள் அங்க போகாதீங்கன்னு சொல்றேன். காசு இல்லாதாக்கள் போகாதீங்கன்னு நீங்கள் அப்ப காசு உள்ளாக்கள் எல்லாம் அங்க போங்க.
அப்ப உயிருள்ளவன் எங்க போடுறது? இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஸ்ரீமூர்த்தி வந்து ஊக்குவிங்க. அவற்ற சண்டித்தனத்தை தான் எல்லா இடமும் காட்டுறாரு. அவற்ற கதை அவற்ற இல்ல நான் பேச்சு உண்மையிலேயே எல்லாத்துலயுமே அவர் நான் வந்து சரியான மரியாதை பைபாஸ் வச்சிருக்கேன். பண்றாரு. நானும் போருக்குள்ள நின்ற நான் அவற்ற சேவைகளை பார்த்து நான்ன்ற இதுல நாங்களும் இதுகளை கடந்து வந்த நாங்களன்றதுல சரியான மரியாதை வச்சிருந்தேன் நான். ஆனால் அந்த மரியாதை எல்லாத்தையுமே இன்றைக்கு அந்த போரின்ற சேவைகளுக்குள்ள நாங்கள் மறைஞ்சு கொள்ள இயலாது. நாங்கள் இப்ப செய்யற குற்றங்களை வச்சுக்கொண்டு அதுக்குள்ள மறைஞ்சு கொள்ள இயலாது. இப்ப நான் பிழை செய்தாலும் பிழைதான். இல்ல, அவர் அப்படித்தான் செய்கிறாரு. அப்படி ஏன் அவர் செய்கிற அப்படித்தான் செய்கிறாரு. இப்ப நாங்களுங்கிற போராட்டங்களையே ஒரு இழிவுபடுத்துற மாதிரி இவர்கள் செய்யற வேலையை. மற்றது அக்கா ஒரு நிமிஷம் அந்த அண்ணா கேள்வி கேட்டவர் இப்ப இவர் லைவ்கள் போட்டு அப்படி செய்யறதாலதான் கொஞ்சம் அவருக்கு மரியாதை இல்லையாண்டு. இப்ப என்ன பிரச்சனைண்டா அர்ச்சுனா டாக்டர் வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்து கொண்டிருக்க லைவ் போடல. அவற்ற குரல் நசுக்கப்பட்டு அவருக்கான நீதி மறுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவர் மக்களுக்கு தண்ட உள்ளான பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தவர். அப்ப இனி வந்து அவருக்கு லைவ் போடுறதுக்கு அவர் உண்மையான காரணம் என்னன்னு சொன்னா மக்கள் இந்த வெளிப்படையா கதைக்கணும். ஏன்னா நீதி கிடைக்காதுன்ற விஷயம் தான் அவர், அதாலதான் அவர் லைவ் போடுறார். வேற ஒன்றும் இல்லை. நீதி கிடைக்காது, தன்னை மறைக்கிறாங்க, என்ன அடக்குறாங்கன்றதாலதான் அப்படி போடுறார். நான் அந்த என்ன இது நஷ்ட வழக்கு போட்டதுன்ட்டு எனக்கு என்றால் சரியான இது என்னண்டா அவற்ற பேரை சொல்லாமல் நாங்கள் அவருக்கு அவர் செய்யற அநீதி எல்லாத்தையும் சொல்லலாம். அவர் தன் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மான நஷ்ட வழக்கு நீங்க சொல்றல நான் அக்ரி. அது மான நஷ்ட வழக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். கேன் ஐ சே சம்திங்? ஒரு ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த இவ்வளோ சிரமம் அங்கே வாலண்டரிகராக வேலை செய்து கொண்டிருக்கணும். இவ்வளோ காலமே இவர்களை சத்தியமூர்த்தி என்றவர் கூட்டிக் கொண்டு போய் என்ன சுகாதார அமைச்சோட இருந்து எப்போவாது கதைச்சவரா ஏதாவது சொன்னீங்க. இது வந்து நான் நினைக்கிறேன் இது 1995 94 அந்த டைம்ல கூட இருந்த நினைக்கிறேன் வாலண்டியர் ஒர்க் நிலம்பூரி. அதெல்லாம் சரி. இப்ப நான் சொல்றேன் என்னண்டா, இந்த பிள்ளைகள் இவ்வளவு காலமா வேலை செய்துகள் வாலண்டியரை இதுகளுக்கு பெர்மனண்டா வேலை கொடுங்கோன்னு சொல்லி சுகாதார அமைச்சிட்ட இவர் அங்கத்தை பணிப்பாளராக இருக்கிறவர் கூட்டிக் கொண்டு போய் அதுக்கு ஏதாவது செய்தவரா சத்தியமூர்த்தி என்றவர்? அது எனக்கு தெரியல. அந்த இன்ஃபர்மேஷன். ஆனா அர்ச்சுனா விதின் ஒரு 1 வீக்குள்ள அலுவல் பார்த்துருக்கு. அதுதான் வித்தியாசம் தம்பி. உங்களோட ஒரு கோபம் இல்லை. உங்களை போலாக்கள் வர வேணும், இப்படியான இதில் கொன்ற வேணும். ஒவ்வொரு கதையிலையும் தான் உங்க மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாகும். விளங்கு உங்களுடைய இன்னொரு கேள்வி உண்டு. நீங்கள் இப்போ எங்க சத்தியமூர்த்தி வந்து ஐபிசியில வந்து ஒரு பேட்டி கொடுக்க அவர் கேட்குறார். அவர் ஐபிசி கேட்குது, இதுக்கு முடிவே இல்லையான்னு கேட்க அவர் சொல்றார், இந்த பலூன்ல இருக்கிற காத்து வந்து வெளியில போனா தான் இதுக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்லி. அது மீனிங் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அர்ச்சுனா வெளியில போடணும். நாய் அவற்ற உயிர் போற மாதிரி தான் அவர் கதைச்சிருக்கு. யாடால இருந்து யாடை ஸ்டாப் பண்ற மாதிரி தான் அவற்ற மீனிங். அவருக்கு அறிவு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது. அந்த அவர் வந்து எலெக்ஷன் நேரம் அவற்ற ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்த யாருக்கு ஓட் போட்டு நீங்களோன்னு சொல்ல, இந்த என்ன சித்த சுவாதீனமா என்ன அர்ச்சுனாக்கு தானே ஓட் போட்டு நீங்களன்னு சொல்ல அவற்ற ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தவர், இந்த சித்த சுவாதீனமா இருக்கா நான் போட போறேன்னு சொல்லி எழுதியிருந்தவர். இவரெல்லாம் படிச்சதுக்கு மற்றவே இப்ப அர்ச்சுனாவை பைத்தியம் அது இதுலாம் சொல்றீங்க. ஆனால் அவர் தன் படிச்ச தகுதிக்கா இந்த பதில் சொல்லி இருக்கிறார் தன்னுடைய ஃபேஸ்புக்ல. உங்களோட அந்த கதையும் வச்சிருந்து உதயம் அந்த வழக்குல வந்து இவர் போட்ட மானநஷ்ட வழக்குக்குள்ள வந்து உதயம் ஞாபகப்படுத்திடுங்க. டாக்டராக்களுக்கு உதயம் கொண்டு போகணும், ஒரு ஆதாரமா கொண்டே கதைக்குள்ளாம கொண்டு போய் நல்ல விஷயம் ஞாபகப்படுத்தினீங்க. இப்படி இவ்வளவு தூரத்துக்கு இப்படி சொல்லி போட்டு, ஆனா டாக்டர் வந்து அப்படி இவர கதைக்க இல்லை, இவரை சரியான முறையில அங்காச்சோர். ஆனா இப்படி ஒரு கதையை இவர் ஒன்று சொல்லியிருந்தார் என்று சொன்னா இவர் தான் குற்றவாளியா தண்டிக்கப்படுவார். அந்த இடத்துல திருப்பி இவர்ல தான் பாயும். இது உண்மையான நீங்க சொல்ற உண்மைன்னு சொன்னா டாக்டர் இதுக்குள்ள ஓகே தானே, இதுல பிரச்சனை இல்லை தானே, இதுல ஆறுல ஃபுல்லா இருக்கு. ஒரு இப்படி டாக்டரை வந்து இவர் இப்படி சொன்னது பிரச்சனையா இல்ல டாக்டர் அங்க போனதுக்கு பிரச்சனையா அல்ல காய்ச்சல் பிரச்சனையா? ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவர் தான் முதல்ல அப்படி பிரச்சனையா சொல்லினோம்.
ஆனா படிச்சாக்களுக்கு அடிப்படை மக்களுடைய அறிவு கூட இல்லாமல் இருக்கேன்றதுதான் வேதனைக்குரிய விஷயம். தமிழ் சமுதாயம் எங்க போகுது? நான் அது படிச்சேன், நான் தகுதிக்குரிய ஆள், அந்த பணிப்பாளருக்குரிய தகுதிக்குரிய ஆள் அவர் சொல்றார். ஆனா நான் அன்றைக்கு நினைச்சு சிரிச்சேன், அவற்ற மெசேஜ் நினைக்கிறேன். ஒரு டாக்டர் இங்க யூகேல ஒரு டாக்டர் ஒரு என்ன ஒரு ஒரு என்ன மென்டல் டிப்ரெஷனான ஆளை பார்த்து ஆயு கிரேசி என்ற ஒரு வணக்கம் வணக்கம் உறவுகளே. வணக்கம். நான் அன்றைக்கு காந்தண்ணா உங்களோட அம்மாண்ட இதண்ட உடனே கதைக்க இல்லாமல் இதுல இருந்தது. அதால உங்க ஆழ்ந்த அனுதாபங்கள் அவன் ஆத்மா சாந்தி அடையணும். மிக்க நன்றி. இன்றைக்கு ஒரு டாக்டர் கண்டு முடிதல என்னோட கதைச்சியவர் ஒரு சொட்டுல ஒரு சிறு நேரத்துல டாக்டரை மிஸ் பண்ணிட்டேன். எங்களோட ஊரை பாஸ் பண்ணி போய்க்க அடிச்சிருக்கேன். அந்த நேரம் நான் உடுப்பு துவைக்க போயிட்டேன். அதனால டாக்டரோட கோலை மிஸ் பண்ணிட்டேன். எடுத்து காய்ச்சினேன். சொன்னார் காந்தன நாளைக்கு நான் நீங்கள் போகிற வழியில் எப்படியும் நான் உங்களை சந்திப்பேன்ண்டு. அநேகமாக நம்புறேன் டாக்டரை நான் கண்டிப்பாக காணுவேன்ண்டு. ஏனென்றால் டாக்டர் என்ன தான் மீட்டப் பண்ணுறபடியாக தான் அதில் கொஞ்சம் பிழைச்சி போச்சு. நான் கேட்டுதான் டாக்டர் நீங்கள் நிற்கிற இடத்த சொல்லுங்கோ, நான் வாரணுண்டு. அவர் பெருந்தன்மையாக காந்தன்னா நீங்கள் வர வேண்டாம், நான் வாரன் நீங்கள் நிற்கிற இடத்துல என்று சொன்னார். அப்போ அதுக்கு மேலே அவர்கிட்ட அன்பான வார்த்தையை என்னால் தட்ட முடியல. அப்படி இருந்தும் அவர் எனக்கு கோல் பண்ணியிருக்கார். அது காலத்தின் கோலம். அவர்கிட்ட கோலை நான் மிஸ் பண்ணிட்டேன். புறா சொன்னார் காந்தனா ஒன்றுக்கு ஜோசியாதங்க, நான் எப்படி நீங்கள் கொழும்பு போய்க்க இடையில எங்கேயும் நான் உங்களை சந்திப்பேன். பாப்போம், நாளைக்கு அநேகமாக சந்திப்பேன் நினைக்கின்றேன். என்ன பிரச்சனை? அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அதால உங்களுக்கு சொல்லலாம். எங்கட டாக்டர் நவீன நரசிம்மனா இருக்கிறபடியா நீங்க சொன்ன மாதிரி தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவர்கிட்ட என்னென்ன அவர் நாத்தன் அண்ணா போட்டிருக்கிறாரு. அவர் வேற யாரும் இறக்கிட்டு நம்ம போல விடாங்க. நான் இறங்குறேன், அவரை வேணுமெண்டா எடுங்க. இல்ல நார்மலா இல்ல நான் தான் இறக்கினா என்னென்னு சொன்னா, இப்ப ஏறத்தால நாங்க ஒவ்வொருத்தருக்கும் சுற்றுலா கதைக்க கொடுக்கணும். இப்ப கீழே காந்தண்ணாக்கள் வேற ஆக்கள் லைன்ல நிக்க ஒரு ஆக்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படித்தான் கொடுக்கலாம். ஏறத்தால அரை மணித்தியாலத்து கிட்ட நிக்க மற்ற ஆக்களை மழை விடணும் தானே. இதுல நான் என்ன சொல்ல வரேன், அவர்கிட்ட எளிமையும் அன்பையும் தான் நான் சொல்ல வரேன். அவருக்கு இருக்கிற வேலைப்பழுவில் நான் அவருக்கு டாக்டர் நீங்கள் நிற்கிற இடத்த சொல்லுங்க, நான் வாரண்டு. இல்லை காந்தன்னா நான் தான் உங்கள்கிட்ட வரணும், நான் வாரண்டு அப்படின்னு அவர் வந்தவர். அது என்னவோ தெரியாத அந்த கோலை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு கோல் பண்ணி மிஸ் கோலை பார்த்தா ஒரு 2 மினிட்ஸ் அதுக்கப்புறம் அடித்தேன். அவர் எங்களோட ஊரை பாஸ் பண்ணி போயிட்டார். அப்புறம் சொன்னார் காந்தனை யோசிக்காங்க, நான் எப்படி நீங்கள் போகும்போது நான் உங்களை சந்திப்பேன். காலையில் மீட்டிங் கிளீன் வச்சு அப்போ தான் ஏர்லியாக வலிக்கிடணும் பார்ப்போம், சந்திப்பேன் நம்புன்றேன். என்ன நாட்டுல என்ன நிலைமையால சனங்கள் என்ன கதைக்குது? இப்ப எங்கட மக்களின் நிலப்பாடுகள் எல்லாம் இப்படி இருக்குது. மக்களின் மனங்கள் டாக்டரை பற்றி என்ன சொல்லினோம்? டாக்டரை பற்றி குறை சொன்னா சொல்லணும். தாங்கள் சில விஷயங்கள் தெரியாமல் கழிச்சுட்டேன். அவருக்கு ஒரு ஆதரவு குடிக்கொண்டு போகுது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது, புலம்பெயர் மக்கள் டாக்டரோட நிற்கிறவங்க எல்லாரும் புரிஞ்சு கொண்டுச்சு. அதான் உண்மை. அதை ஊடகத்திலே முந்த நாளும் பார்த்தேன் நான். அவை அப்படித்தான் செய்யலாம். புலம்பெயர் உறவுகள் எல்லாம் எங்கட வைத்தியர் அர்ஜுனாக்கு பின்னால அணிதிரண்டு நிக்கணும்னு சொல்லி யூடியூப்ல பார்த்தேன். என்னடா சுரேஷ், இங்க 50% ஆட்களுக்கு தமிழ் தேசியம் இல்லை. தற்செயலா நான் ஒரு எனது பாடசாலைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு காவல் பணியில் இருந்த ஒரு உத்தியோகத்தில் கண்டன் கதைச்சு கொண்டு போன இடத்துல தமிழ் தேசியம் இன்னும் சாகையில் என்று நான் உணர்ந்து கொண்டேன். பிறகுதான் தெரியும் அவர் அன்னையோடு இருந்தால் என்று. 3 தரம் அன்னையை கண்டிருக்கின்றார். எங்கட அம்மானோட நேரடி தொடர்புள்ள ஒரு உள்ளாகும். எனக்கு மெய் செலுத்து போச்சுது அவரை கண்டு காய்ச்சதும். அப்போ நான் வீடியோ எடுக்கிட்ட இடத்துல சொன்னார்,
அண்ணா நீங்கள் இன்றைக்கு இந்த யூனிஃபார்த்தோட இருக்கிறபடியா நான் இதில் பேசிக்கிற முடியாது. பல விஷயங்கள் சொன்னார். அப்பதான் பார்த்தேன்